இஸ்லாமிய கலாச்சாரத்திலே, இஸ்லாமிய வாழ்க்கை முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம் தொட்டு இன்று வரை மிகவும் முக்கியமான ஒரு தூணாக இருந்து வந்த தஸவ்வுஃப் என்பதை பற்றி இஸ்லாம் தோன்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து ஏறத்தாழ 1500 வருடங்களுக்கு பின் நாம் பேச வேண்டி இருப்பது மிகவும் கவலைக்குரியதாகும். இஸ்லாமிய வரலாற்றின் முதல் நாள் முதல் இன்று வரை தஸவ்வுஃப் இஸ்லாமிய வாழ்க்கையின் அடிப்படையாக வேறாக இருந்து வந்திருந்தும் இன்று நாம் உலகளாவிய ரீதியிலே எங்கு சென்றாலும், முஸ்லிம்கள் வாழ்கின்ற எந்த இடத்துக்கு சென்றாலும் அங்கே தஸவ்வுஃபை பற்றி மீண்டும் மீண்டும் பேசி தெளிவு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இன்று இருப்பது மிகவும் கவலைக்குரியதாகும். சமுதாயத்திலே படித்தவர்கள் இருக்கின்றார்கள், படித்த மடையர்கள் இருக்கின்றார்கள், படியாத பாமரர்கள் இருக்கின்றார்கள். இவர்களையெல்லாம் ஒரு மனிதன் திருத்த முடியும். ஆனால் சிலர் இருக்கின்றார்கள், அல்லாஹ் அவர்களது உள்ளங்களிலும் செவிகளிலும் நாக்களிலும் முத்திரை அடித்து விட்டவர்கள். கூறினால் விளங்க மாட்டார்கள், சொன்னால் கேட்க மாட்டார்கள், புரிய வைத்தால் புரிய மாட்டார்கள். அப்படிப்பட்ட சிலரினால் உலகளாவிய ரீதியிலே முஸ்லிம் சமுதாயம் விளக்கமற்று தெளிவற்று திரிகின்ற இந்த நேரத்திலே தஸவ்வுஃப் ஒரு முக்கியமான பிரச்சினைக்குரிய ஒரு விடயமாக பலராலும் கதைக்கப்படுகின்றது, அணுகப்படுகின்றது. இதனால்தான் தஸவ்வுஃப் என்றால் என்ன, குர்ஆனும் ஹதீஸும் காட்டுகின்ற அந்த தூய வழிதான் தஸவ்வுஃப் என்பதை எனக்கு தெரிந்த முறையிலே உங்களுக்கு கூறி வைக்கலாம் என்று விரும்புகிறேன். பெரியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி தூதராக அனுப்பிய பொழுது சிருஷ்டிகளிலே முதல்வராக இருந்தாலும் இவ்வுலகத்திலே வெளிப்பட்ட ரசூல்மார்களின் வரிசையிலே இறுதியானவராக வந்த எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகுக்கு ரசூலாக அனுப்பிய பொழுது அதன் அடிப்படை நோக்கம் மக்களை மீண்டும் அல்லாஹுவின்பால் கொண்டு செல்வதாகும். அதற்கு எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி குர்ஆனை கொடுத்து அன்னாரையும் வஹீயின் மூலமே பேசக்கூடிய ஒருவராக ஆக்கி படைத்து எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுவதன் மூலம் என்னை வந்தடையலாம் என்று அல்லாஹ் எங்களுக்கு கூறினார். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிளெஸிங்ஸ், பரக்கா எப்போது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இல்லாமல் போகின்றதோ, ஒரு சமூகத்தில் இல்லாமல் போகின்றதோ, அப்பொழுது அந்த சமுதாயம் அல்லாஹுவை விட்டும், அந்த மனிதன் அல்லாஹுவை விட்டும் தூரமாகிக் கொண்டே செல்கின்றான் என்ற உண்மையையும் கூட்டுமொத்தமாக குர்ஆனும் ஹதீஸும் முஸ்லிம்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தன. அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட மனிதன் தன்னை யார் என்று அறிந்தால் அவன் எப்போதும் இருந்தவனாக, நின்றவனாக, படுத்தவனாக சகல நிலைகளிலும் அல்லாஹுவை திக்ர் செய்து அல்லாஹுவின் ஞாபகத்திலே வாழ்ந்து அல்லாஹுவின் ஹத்ராவிலே வாழ்ந்து அவனுடன் நெருக்கம் பெற்றவனாக ஆகுவான். அதன் மூலம் அவன் அல்லாஹுவை வந்தடைகின்றான் என்பது இஸ்லாத்தின் தீர்ப்பு. அதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள்.
ஒரு ஆதமுடைய மகனின் வயிற்றை பணத்தை தவிர எதுவுமே நிரப்பாது. அவனிடம் 2 தங்க மலைகள் இருந்தால் 3வது ஒரு தங்கமலையும் தனக்கு இருக்க வேண்டும் என்றுதான் அவன் விரும்புவான் என்று மனிதனின் இந்த உலகத்தோடு தொடர்பிருக்கின்ற அந்த மனிதனின், அல்லாஹுவை மறந்து வாழ்கின்ற அந்த மனிதனின், ஆத்மாவை புறக்கணித்து வாழ்கின்ற அந்த மனிதனின் இயற்கையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படியான இயற்கையிலே வாழ்கின்ற மனிதன் உயர்ந்தவனாக படைக்கப்பட்டு லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், பின் மிகவும் தாழ்ந்தவனாக ஆக்கப்பட்ட இந்த மனிதன் மீண்டும் அல்லாஹுவின்பால் சேர வேண்டும் என்பதற்கான வழியைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள். அப்படிப்பட்ட மனப்பான்மையை ஷைத்தான் எப்போதும் ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான் என்ற காரணத்தினால் இந்த மனிதன் தனது நோக்கை அடைவதற்கு சரியான வழி என்ன என்பதை காட்டிக் கொடுக்க குர்ஆனிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள் என்று கூறுகின்ற அதே நேரத்திலே திக்ர் செய்யுங்கள், என்னை நினையுங்கள் என்று அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த சஹாபாக்கள் அவ்வாறு வாழ்ந்தார்கள். இவ்வுலகத்தினை தூசாக மதித்தார்கள். அல்லாஹுவையும் அவரது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருத்தத்தையுமே தங்களது முக்கியமான அடிப்படை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார்கள். அதனால் சரித்திரம் படைத்தார்கள். நல்லவர்களாக மனித சமுதாயங்களுக்கெல்லாம் முன்மாதிரியானவர்களாக வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களால் வளர்க்கப்பட்ட சஹாபாக்கள் அனைவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சன்னிதானத்தில் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். மௌனமாக இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய தலைகளிலும் பறவை ஒன்று இருந்து கொண்டிருப்பது போன்றிருக்கும், அசைய மாட்டார்கள். அவ்வாறு மௌனமாக அதமாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய உள்ளத்திலே நிரம்பி இருந்த அன்பும் பெருமையும் மகத்துவமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேராக அவர்களது கண்களால் கூட பார்க்கும் அளவுக்கு அவர்களை ஆக்கவில்லை. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எவ்வளவு நெருக்கமாக நான் பழகி இருக்கின்றேன், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொஞ்சம் விவரித்து கூறுங்களேன் என்று கூறினால், அன்னாரை வர்ணியுங்களேன் என்று கூறினால் எனக்கு கூற முடியாது, எனது கண்ணை உயர்த்தி நான் அன்னாரை பார்த்ததில்லை என்று கூறுகின்றார்கள் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவ்வாறாக அதமுடன் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து முறைப்பட்டார்கள், நாயகமே, உங்களுடைய சன்னிதானத்திலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு உலகமோ சொத்தோ சுகமோ பிள்ளை பிட்டிகளோ நினைவுக்கு வருவதில்லை. உங்களது மகிமையிலும் அல்லாஹுவின் தியானத்திலும் தான் எங்களது சிந்தனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்களது மஜ்லிஸிலே இருந்து, உங்களது ஹத்ராவிலே இருந்து எங்கள் வீட்டிற்கு சென்றதும் எங்களுக்கு மறந்த சகல எண்ணங்களும் வர ஆரம்பிக்கின்றன. இதற்கு என்ன செய்வது நாயகமே? உங்களுடைய சன்னிதானத்திலே இருக்கின்ற பொழுது இருக்கின்ற அந்த மனநிலை, அந்த பக்குவ நிலை எங்களிடம் இருக்குதில்லையே, இதற்கு என்ன செய்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எனது ஹத்ராவில் நீங்கள் இருக்கின்ற பொழுது, எனது சமூகத்தில் நீங்கள் இருக்கின்ற பொழுது என்ன மனப்பக்குவத்தில் நீங்கள் இருக்கின்றீர்களோ அவ்வாறு உங்கள் வீட்டுகளிலும் நீங்கள் இருந்தால், உங்களது கட்டில்களிலே, நீங்கள் படுக்கும் இடங்களிலே உங்களை மலக்குகள் நேரடியாக வந்து உங்களுக்கு சலாம் சொல்லி முசாஃபஹா செய்வார்கள் என்று. அப்படி என்றால் ஒரு மனிதன் எப்போதும் அந்த சிந்தனையில் வாழ வேண்டும். ஒரு முஸ்லிமாக வாழ்வதன், ஒரு முஸ்லிமாக ஒருவன் உண்மை முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால் அல்லாஹுவின் தியானமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைப்பும் எப்பொழுதுமே அவனது சிந்தனையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும்.